Hey guys, welcome to Morare vlogs. இன்னைக்கு Morare vlogsல சமையல் vlog தான் பார்க்க போறோம். ஒரு டெலிஷியஸான டெசர்ட் கோகனட் புட்டிங். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் வந்து போன வீடியோல வந்து விடுகதை கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. அதோட ஆன்சர் நான் இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொன்னேன். அந்த ஆன்சரை வந்து நான் இந்த வீடியோல கடைசியில் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம டெசர்ட்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துலாம் வாங்க. ஒரு கப் தேங்காய், 1/4 கப் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அகர் இல்லைனா நீங்கள் ஜெலட்டின் கூட சேர்த்துக்கலாம். 200 ml வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நமக்கு மெயினாக கோகனட் புட்டிங்க்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் மில்க்கு தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை வந்து அதில் துருவி பால் எடுக்கணும். மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து தேங்காயில் தோல் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கலர் வந்து செட் ஆகாது கோகனட் புட்டிங்க்கு. தோல் சீவிட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுத்தால் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். திக்காக நமக்கு தேவைப்படும் பால், தண்ணியாக வேண்டாம், திக்காக வேணும். ஒரு வாட்டி பால் எடுத்தால் போதும். இப்போது நம்ம தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துட்டோம். திக்காக இருக்கணும் தேங்காய் பால். 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கோம். இதில் நம்ம சைனா கிராஸை போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த சைனா கிராஸ் தண்ணியில் கரைகிற வரைக்கும் சூடு பண்ணணும். இப்போது சைனா கிராஸ் எல்லாமே டிசால்வ் ஆயிடுச்சு வாட்டரில். ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு பேனில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சைனா கிராஸை வந்து தனியாக வச்சுருக்கோம். 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா டிசால்வ் ஆகணும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எடுத்து வச்சுருக்க சைனா கிராஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோனட் மில்க்கை கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா கரையிற வரைக்கும் கலந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க. கட்டி தட்டாமல் இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கோகோனட் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்சர் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னாடி இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை வந்து கூல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 to 4 hours செட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அருமையான டெலிஷியஸான கோகனட் புட்டிங் உங்களுக்கு வந்துடும். A few hours later. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இதை சில் பண்ணி ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். இது சூப்பராக செட் ஆகிருக்கு. இதை கொட்டி பார்க்கலாம் பிளேட்டில் எப்படி வந்திருக்குன்ட்டு. கோகனட் புட்டிங் வந்து சூப்பராக வந்திருக்கு. நான் கார்னிஷ்காக ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். புட்டிங்கை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஃப்ரீசரில் வச்சா கட்டியான கல் மாதிரி ஆகிடும். இதை பார்க்க சொல்லவே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஒரு ஜெல்லியாக ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக இது உங்களுக்கு இருக்கும். சூப்பராக இருக்குது. நிஜமாகவே நான் செஞ்சேன் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. நிஜமாக இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே காய்ஸ், நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பர்வான ஸ்நாக்ஸ் பார்த்தோம். போன வீடியோவில் வந்து நான் விடுகதை சொல்லியிருந்தேன். அந்த விடுகதையோட ஆன்சரை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அந்த விடுகதையோட ஆன்சரை வந்து நான் இப்போ சொல்கிறேன். வீடியோ பார்க்காதவங்க நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஒரே ஒரு கடலில் மட்டும் தண்ணி இருக்காது. அது எந்த கடல் அப்படின்ட்டு நான் கேட்டேன். அது எந்த கடல்னால் மேப்பில் இருக்க கடலில் தான் தண்ணியே இருக்காது. அது ஃபஸ்ட் ஆன்சர். ரெண்டாவது வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து பேஷண்ட் போய் மருந்து வாங்கிட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு மருந்து குடித்தாரு அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆன்சர் வந்து டாக்டர் சொன்னது அரை மூடி மருந்து குடிக்க சொன்னார். அதனால் அவங்க எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு குடித்தாங்க. அதுதான் அதோட ஆன்சர். இந்த விடுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஐம் சாரி. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.